வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். சில நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் யூட்டோ மாகாணத்தில் ஒரு பாலைவனத்தில் மர்மமான மோனோலித் ஒன்று இருக்குது அப்படின்னு வீடியோ நாம் எல்லோரும் பார்த்துருப்போம். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் அமெரிக்காவில் யூட்டா மாகாணத்தில் உள்ள பாலைவனத்தோட ஒரு ரிமோட் பிளேஸில் ஒரு மோனோலித்தை அந்த வழியாக ஹெலிகாப்டரில் போன அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எதுக்காக வைக்கப்பட்டுச்சு, யாரால் வைக்கப்பட்டுச்சு, அதை ஏன் பாலைவனத்தில் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இன்டர்நெட்டில் பல கேள்விகள் வர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த மர்மமான மோனோலித்தை நேரில் கூட போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு சிலர் இது ஆர்டிஸ்ட்னால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ட் பீஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பிட்ட 2 ஆர்டிஸ்ட்னால் உருவாக்கப்பட்ட ஆர்ட் பீசஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒருத்தர் இதை நான் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டாவது நபர் யாருன்னு பார்க்கும்போது 2011 இறந்து போன மெக்ரக்கனால் உருவாக்கப்பட்ட ஆர்ட் பீஸாக இது இருக்கலாம் அப்படின்னு பலர் சொன்னாங்க. ஏன் அவரால் உருவாக்கப்பட்ட ஆர்ட் பீஸ் கேலரியை பார்த்துக்கிட்டவர் கூட இந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னார். இப்படி இந்த மர்மமான மோனோலித் பற்றி பல தகவல்கள் வந்த சமயத்தில் இந்த மோனோலித் சில நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போயிருச்சு. அதுக்குள்ளே அங்கே நிறைய பேர் போய் பார்த்துட்டும் வந்துட்டாங்க. அந்த மோனோலித் காணாமல் போனதை அஃபீஷியலாக சொல்லவும் செஞ்சாங்க. இந்த நியூஸ் எல்லாம் வந்த சமயத்தில் இதை யார் ரிமூவ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வியும் வர ஆரம்பித்தது. அப்போ தான் ராக் ஃபெர்னோஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இதை பற்றின செய்தியை வெளியே சொன்னார். என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என் நண்பர் கூட போயிருந்தேன். அங்கே போய் இந்த மோனோலித்தை ஃபோட்டோஸும் எடுத்திருக்கேன். அப்போது அங்கே வந்த ஒரு 4 நபர்கள் அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சரை நிலத்திலிருந்து பெயர்த்து எடுத்துகிட்டு போனாங்க. அதை எடுத்துகிட்டு போக வந்தவங்க எங்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் கூட போன நண்பர் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு. அதில் அந்த 4 பேரும் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை பேர்த்து எடுக்கிறது ரொம்பவும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த மோனோலித்தை எடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வியும் வர ஆரம்பித்தது. அதுக்கு ஒரு சில நபர்களையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயம் அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கும்போது யூட்டாவில் கண்டுபிடிச்ச இதே மாதிரியான ஒரு மெட்டல் மோனோலித் ரோமேனியாலையும் டிசம்பர் 2 கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட யூட்டாவில் இருந்த அதே ஸ்ட்ரக்சர் தான். இது 13 அடி உயரம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதையும் யாரோ மனிதர்கள் தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதை வைக்கும்போது அந்த இடத்துல உள்ள புற்களை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இதை அங்கே வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் யார் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியலை. அதே மாதிரி ரோமேனியாவில் உள்ள இந்த ஸ்ட்ரக்சரும் வைக்கப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே காணாமலும் போயிருக்கு. ஒருவேளை இது அட்டென்ஷனை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் இதை பற்றின முழுமையான தகவல் எதுவுமே தெரியலை. இன்னும் கொஞ்ச நாளில் இதை யார் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வரலாம். இந்த மோனோலித் பற்றி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.